கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 96 அதிகாரம் 13வது வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, இங்கே இயேசு வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் நீதியோடும் சத்தியத்தோடும் இந்த பூமியை, இந்த பூலோகத்தை, ஜனங்களை அவர் நியாயம் தீர்ப்பார் என்று இதை குறித்து நாம் கேள்விப்படும்போது, வாசிக்கும்போது அல்லது தியானிக்கும்போது நமக்குள்ளாக ஒரு பயம். இந்த நியாய தீர்ப்பில், இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பாஸ் ஆகுவோமா? அவருக்கு முன்பதாக நிற்க நாம் பாத்திரவான்களாக எண்ணப்படுவோமா? அல்லது நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய நரகம், பாதாளம் என்று சென்று விடுவோமா? அல்லது நமக்கு ஒரு பரலோகம், நித்திய ஜீவன் என்கிறதான அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்கிறதான ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு நமக்கு வருகிறதா இருக்கிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, இயேசு வருகிறார் என்பது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக. அது நமக்கு ஒரு நற்செய்தி. இந்த வேத வசனத்திலே பிரியமானவர்களே 2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷகமாய், நற்செய்தியாய் அறிவியுங்கள் என்று. 2வதாக 3வது வசனத்திலே சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் நீங்கள் விவரித்து சொல்லுங்கள். அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள், நன்மைகளை விவரித்து சொல்லுங்கள். அவர் சிலுவையிலே நமக்காகப்பட்ட பாடுகள், அவருடைய சிந்தின இரத்தத்தினுடைய புண்ணியம், பாவ மன்னிப்பாக, விடுதலையாக, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம், இவைகளெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல. 4வது வசனம் முதற்கொண்டு 9, 11, 12 இந்த வசனங்களெல்லாம் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். பிரியமானவர்களே, மகிமையும் கனமும் அவரிடத்திலே உண்டு, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ளது. அவருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், அவருக்கு மகிமையை செலுத்துங்கள், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ளுங்கள். இதோ கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றெல்லாம் பிரியமானவர்களே அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர். இவையெல்லாம் நமக்கு பிரியமானவர்களே ஆசீர்வாதம், நற்செய்தி, நமக்கு நன்மை என்று நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதே போன்றுதான் 13வது வசனத்திலே இயேசு வருகிறார். அவர் நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். அவர் நீதியோடு நியாயம் தீர்ப்பார். அவர் சத்தியத்தோடு கூட நியாயம் தீர்ப்பார் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் நீதியோடு அவர் நியாயம் தீர்ப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே ஒரு நாளை நியமித்திருக்கிறார் யாவரையும் நியாயம் தீர்க்கும்படியாக. அதற்கென்று அவர் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினது நிமித்தமாய் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே மனுஷர்களுடைய அந்தரங்கங்களை அவர் நியாயம் தீர்ப்பார். மத்தேயு 25, 31, 32 இந்த வசனங்களிலே செம்மறியாடு, வெள்ளாடு என்றும், வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்றும், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்றும், பிரியமானவர்களே பிசாசுக்கும் அவனுக்கென நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஆக்கினை தீர்ப்புக்கு போங்கள் என்றும் அங்கே தேவன் நியாயம் தீர்க்க அவர்களை பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் உயிரோடு கூட இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஏசாயா 42:1 அவர் சகல ஜாதிகளையும் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே மனுஷகுமாரன் சகல மகிமையோடு கூட இந்த பூமியில வரும்போது அவர் நியாயம் தீர்க்கிறவராக வருவார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12 பெரியோர் சிறியோர் யாவரையும் அவர் நியாயம் தீர்க்கும்படியாக வருவார்.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சரீரத்திலே அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலனை அளிக்கும்படி, நியாயம் தீர்க்கும்படி அவருடைய கிருபாசன தண்டையிலே, அவருடைய நியாயாசன தண்டையிலே நாம் போய் நிற்க வேண்டும் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியமத்தை கொடுத்திருக்கிறார். என்ன? பிறப்பதும் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும். இயேசு நம்முடைய பாவம் போக்கும்படியாய், சாபம் நீக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் நடப்பிக்கும்படியாய், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்கிற மகிமையும் கனத்தை நாம் அறியும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம் எவ்வளவு நன்மையோ அதே போல அவர் நியாயம் தீர்க்க வருகிறார் என்பதும் நமக்கு ஆசீர்வாதம். நம்மை எச்சரிப்பு அடைய செய்கிறது. சாங்கு போங்க ஜீவியத்தில் இருந்து, பாவம் சாபம் அக்கிரமம் என்கிற ஜீவியத்தில் இருந்து, உலக மாமிச பிசாசனுடைய உறவுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பதற்கு, அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிரியமானவர்களே வருகை, அவருடைய நியாய தீர்ப்பு அவருக்கு நாம் அறியும் போது, அதை நாம் பின்பற்றும் போது நமக்கு ஆசீர்வாதமாய் நற்செய்தியாய் விளங்குவதும் நிச்சயம். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தையின்படி நீர் எங்களை ரட்சிக்கிறவராக இந்த பூமியிலே வந்தபோது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நியாயம் தீர்க்கும்படியாக நீர் வரும்போதும் எங்களுக்கு நற்செய்தி, எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உமக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.